நம்ம நிலையில் இந்த மாதிரி தரமான இலப்பட்டா சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்களா? அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா அந்த ஃபாலோ பண்ண தட்டி விட்டு பாருங்க. நாங்கள் வந்து ஹோட்டல் பேர் மஜித் கபே. நாங்களும் கடைக்குள்ள போயிட்டு சின்ன கிட்ட ஒரு இலப்பட்டா சொல்லியாச்சுங்க. அவரும் கல்ல இருந்து சுட சுட இலப்பட்டா கொண்டு வந்தாங்க. அவங்களும் கொண்டு வந்து சூடான இலப்பட்டா மேலே ரெண்டு வெட்டி அதுக்கு மேலே நெய்யெல்லாம் ஊற்றி அதுக்கு மேலே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு சரி பழத்தை சென்டரா வச்சாங்க. ரைட் இலப்பட்டா ரெடி ஆகிட்டு நம்மளும் ரெடி ஆகிட்டு சொல்லிட்டு இலைய வச்சு தண்ணி தொளிச்சு உட்காந்தாச்சுங்க. அவங்களும் அந்த அழகான இலப்பட்டா கொண்டு வந்து நம்ம இலையில வச்சாங்க. நம்ம வீடியோ பக்கம் பாதி பேர் லைக் பண்ணாம பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த லைக் பண்ண அப்படி தட்டி விட்டு பாருங்க. அவங்களும் புரோட்டா கொடுத்துட்டு 2 சால்னா கொண்டு வந்தாங்க. அவங்களும் கொண்டு வந்து அந்த அழகான இலப்பட்டா எடுத்து நம்மளும் இலையில வச்சு அதுக்கடுத்து அவங்க கொண்டு வந்த செரி பழத்தையும் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டாங்க. அவங்க கொண்டு வந்து 2 சால்னா ஒரு சால்னா புரோட்டா மேலே ஊற்றுனாங்க. சரி ரைட் நம்மளும் பேசினது போகும்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. டேஸ்ட் உண்மை வேற லெவலில் இருந்ததுங்க. இந்த மாதிரி இலப்பட்டா நான் எங்கேயுமே சாப்பிட்டது கூட கிடையாது. நம்மளும் இலப்பட்டா எடுத்து ஒரு முட்டை பொரியல் ஒன்று கிடைச்சுங்க. அவங்களும் முட்டை பொரியலை ரெடி பண்ணி சுட சுட இலையில வச்சு நம்மளுக்கு கொண்டு வந்து தந்தாங்க. நம்மளும் கொண்டு வந்து முட்டை பொரியல் எடுத்து சாப்பிட்டு பார்த்தாங்க. டேஸ்ட் ஓகே நார்மலாக தாங்க இருந்தது. அந்த முட்டை பொரியல் அப்படியே புரோட்டாவோட வச்சு சாப்பிட்டு பார்த்தாங்க. டேஸ்ட் உண்மையில் சூப்பராக விதங்க இருந்தது. சும்மா சாப்பிட்டு முட்டை பொரியலோட புரோட்டாவோட வச்சு சாப்பிட்டாங்க. டேஸ்ட் சூப்பராக விதங்க இருந்தது. ஆனால் இந்த கடை மத்தியானம் 12 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரை இருக்குங்க. நம்மளும் அந்த இலப்பட்டா சாப்பிட்டு முடிச்சு இலையை முடி கை கழுவ கிளம்பியாச்சுங்க.